பாருங்கள், இண்டக்ஷன் ஸ்டவ்வில் மல்லிகைப்பூ மாதிரி குயிக்காக இட்லி வேக வச்சிட்டோம். இது கேஸை விடவே கொஞ்சம் சீக்கிரமாக ஆயிரும். இப்போ கேஸ் டிமாண்டாக இருக்கிறதுனால நம்ம தினசரி சமையலை இண்டக்ஷன் ஸ்டவ்லேயே ஈஸியாக செய்யலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம்ஸ் ரெசிபீஸ். இந்த வீடியோவில் 2 days vlog தான் பார்க்க போகிறோம். சம்மர் வந்துருச்சு, அதுக்கு என்னென்னலாம் நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம் வாங்க. எங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூடியூப்பில் கமெண்ட்ஸ்க்கு கீழே வந்துட்டுருக்கு. அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ரேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வேணுங்கிற பொருளை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். என்னடா இண்டக்ஷன் ஸ்டவ்வில் இட்லி வேக வைக்கிறேன்னு பார்க்குறீங்களா? இப்போ யூஎஸ்க்கும் ஈரானுக்கும் நடுவில் ரொம்ப சண்டை நடந்துகிட்ருக்கு. அதனால் நமக்கு கேஸு, பெட்ரோல் இதெல்லாம் நமக்கு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால நிறைய இப்போ கேஸ் கிடைக்கலேன்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கலாம். இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த நிலமை நீடிக்கும்னு தெரியல. அதனால் நம்ம இதில் சமைக்க பழகிக்கலாம். இண்டக்ஷன் ஸ்டவ்வில் சமைக்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. எவர் சில்வர் பாத்திரம் எது வேணாலும் இதில் வைக்கலாம். கொஞ்சம் கனமாக இருந்தால் சேஃபாக இருக்கும். வச்சு நம்ம தண்ணி சூடு பண்ணலாம், குழம்பு வைக்கலாம். குக்கர், எவர் சில்வர் குக்கர் வச்சுருந்திங்கன்னா அதில் சாதம் வைக்கலாம், குழம்பு எல்லாமே வைக்கலாம். நான் இப்போ இட்லி பாத்திரத்தில் தான் இட்லி வச்சுருக்கேன். பாருங்கள், இட்லி கூட நல்லா வெந்துருச்சு. நம்ம கேஸில் ஆகிற நேரம் தான் இதுலேயும் ஆகும். அதை விட கூட கொஞ்சம் சீக்கிரமாக கூட ஆயிரும். பால் காய்ச்சலாம், எல்லாமே பண்ணலாம். இண்டக்ஷன் பேஸு அப்படின்னு போட்டு சில பாத்திரங்கள் வருது. அந்த பாத்திரங்களையும் நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வைக்கலாம். இல்லை எவர் சில்வர் பாத்திரம், குழம்பெல்லாம் வைக்கிறோம் பாருங்கள், அதை ஊற்றி வைக்கிற பாத்திரத்தை அப்படியே வச்சும் நம்ம சுட வைக்கலாம். நான் தனியாக கூட ஒரு வீடியோ இதுக்காக கூட நான் எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் கொஞ்சம் காய்கறி, ஃப்ரூட்ஸ் எல்லாம் போய் கடையில் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதெல்லாம் தான் எடுத்து வச்சிட்ருக்கேன். நங்கநல்லூரில் தான் போய் வாங்கினோம். நங்கநல்லூரில் காய்கறி, பழங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். நான் மயிலாப்பூரில் முன்னாடி வாங்குவேன். அந்த மிஸ் பண்ணதெல்லாம் நங்கநல்லூரில் எனக்கு இப்போ கிடைக்குது. கொஞ்சம் கொஞ்சம் கிட்டத்தட்ட மயிலாப்பூர் மாதிரி தான் இருக்கும் நங்கநல்லூரும். இந்த மோர் மிளகாயெல்லாம் நங்கநல்லூர்லேயும் கிடைக்கும். இந்த மோர் மிளகா வேணும்னா நீங்கள் மயிலாப்பூரில் இருந்தீங்கன்னா கபாலீஸ்வரர் கோயில்கிட்ட வாங்கிக்கலாம். இப்போ நங்கநல்லூரில் இங்கே கிடைக்கிது. இந்த மிளகா மார்ச் மாதம் தான் கிடைக்கும், அதுக்கப்புறம்லாம் கிடைக்காது. மோர் மிளகா போடுறதா இருந்தால் நீங்கள் வாங்கி இதை போட்டுக்கலாம். நான் சும்மா தற்செயலாக தான் வாங்க போனோம், நைட் ஆயிடுச்சு. அப்புறம் சரி கிடச்சிது, வாங்கிட்டு வந்தேன் 1/2 கிலோ அளவு. அப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ராபெரிஸ் கூட ரோட்டில் போச்சு. 3 டப்பா 100 சொல்லிட்டு, ஏன்னா லாஸ்ட்டு வீட்டுக்கு போகிற சமயம்மா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. சரின்னு சொல்லிட்டு 6 டப்பா 200 வாங்கினேன். முன்னாடிலாம் மயிலாப்பூரில் இருக்கிறச்ச பாரிஸ்லலாம் போய் வாங்குவேன். ஆரியபுரமில் இருக்கிறச்ச அங்கே கொஞ்சம் பக்கம். இங்கே மடிப்பாக்கம் வந்ததுலேருந்து அதெல்லாம் ரொம்ப தூரமாகிருச்சு. அப்புறம் சரி, இப்போ நங்கநல்லூரில் இதெல்லாம் கிடச்சதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் அங்கேயே வண்டியில் காய்கறி, அந்த கிரி ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு இல்லையா, அங்கே தான் இந்த மோர் மிளகா கிடைக்கும். மோர் மிளகா, வடுமாங்காய் எல்லாமே ஒருத்தங்க வச்சுருப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்கிட்டு அப்புறம் வண்டியில் தான் ப்ரக்கோலிலாம் கூட இருந்துச்சு. வெண்டைக்காய், ப்ரக்கோலி இதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். நிறைய காய் வாங்கலை, தேவையானது மாத்திரம் ஒரு 2 நாளைக்கு. ஏன்னா இப்போ வெயில் சீசனாக இருக்கிறதுனால அப்பப்போ வாங்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2-3 காய் மாத்திரம் வாங்கிட்டு வந்தேன். ப்ரக்கோலியில் நிறைய இலை இருந்துச்சு, அதெல்லாம் அப்படி எடுத்து வச்சேன். இந்த இலையை சமைக்கலாமான்னு உங்கள் யாருக்கும் தெரிஞ்சால் சொல்லுங்கள். எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு நான் இது வரைக்கும் இலையை ஒன்றும் செஞ்சதில்லை. சும்மா தான் பூவாக தான் வாங்கியிருக்கேன். இந்த தடவை தான் நிறைய இலை இருந்துச்சு. அப்புறம் இந்த காய்கறி இதெல்லாம் நைட்டு தான் போனோம். நைட்டே க்ளீன் பண்ணிட்டேன். அப்புறம் கொத்தமல்லிலாம் கூட வாடி போய், அவங்க வண்டியில் தானே வச்சுருந்தாங்க, அதனால் வாடி போயிருந்தது. அதை இந்த மாதிரி கழுவிட்டு நம்ம எடுத்து வச்சோன்னா கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்துடும். அப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே பாக்ஸில் எடுத்து போட்டு வச்சுக்கலாம். இப்போ இந்த மோர் மிளகா, ஸ்ட்ராபெரி இதெல்லாம் வாங்கிட்டு வந்ததுனால இதெல்லாம் கழுவி ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கணும். மிளகாயை கழுவிட்டு வச்சிட்டோன்னா காலையில் காஞ்சிரும், அப்படியே மோரில் போட்டுடலாம். அதனால் அப்போவே நைட்டே வந்ததுமே கழுவ ஆரம்பிச்சிட்டேன். ஸ்ட்ராபெரியிலையும் நிறையா டஸ்ட் இருக்கும், அதனால் நைட்டே கழுவ ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா காலையில் எழுந்தால் வேறு வேலைகள் வந்துடும். அதனால் அதையுமே நல்லா கழுவிட்டு
நல்லாவே இருந்தது. சில சமயம் வந்து இந்த மாதிரி டப்பாலெல்லாம் அழுகின மாதிரிலாம் இருக்கும். இந்த தடவை எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எல்லா வருஷமுமே ஸ்ட்ராபெர்ரி சீசனில் கொஞ்சமாவது ஸ்ட்ராபெர்ரி வாங்கி ஜாம் போட்டுருவேன். இந்த வருஷம்தான் கிடைக்கலன்னு நினச்சேன். இந்த வருஷமும் கிடச்சிருச்சு. நல்லா இருக்கிறதெல்லாம் பார்த்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டேன். அதிலே கொஞ்சம் அடிப்பட்டதெல்லாம் எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கிட்டேன். அதை வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் லஸ்ஸி போடலாம், மில்க் ஷேக் போடலாம், என்ன வேணால் போடலாம். ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். நீங்களும் சுவையாக சமைக்கணுமா? எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். கொஞ்சம் ஸ்ட்ராபெர்ரி எடுத்து ஸ்ட்ராபெர்ரி ப்ரிசர்வ் செஞ்சேன். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. நான் நிறைய வீடியோஸ் கூட போட்டிருக்கேன் அடிக்கடி. அதோட லிங்க்கு கூட கீழே கொடுக்குறேன். நான் அரைக்க கூட இல்லை, சும்மா 1-2 கட் பண்ணிவிட்டு சீனி போட்டுட்டு சும்மா மிக்ஸ் பண்ணி பண்ணோன்னா இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி இருக்கிறச்சே எடுத்துடணும். ரொம்ப திக்காக விட்டுட்டிங்கன்னா அப்புறம் ரொம்ப மிட்டாய் மாதிரி ஆகிடும். இந்த ஓரளவு தேன் மாதிரி இருக்கணும். அந்த ஸ்டேஜில் எடுத்திங்கன்னா ஆற அது இறுக்கிடும். இதை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு 3 மாதத்துக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரெட்டில் கூட தடவி சாப்பிட்டுக்கலாம். இல்லை மில்க் ஷேக்கு, லஸ்ஸி எதில் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், தண்ணியாக தான் எடுத்தோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ திக்காயிருச்சு. பாட்டில் ஈரம் இல்லாமல் க்ளீனாக இருக்கணும். அப்புறம் சூடோடு மூடிடக்கூடாது. இந்த மாதிரி மூடி வச்சு மூடிட்டிங்கன்னா கொஞ்சம் ஆறிடும். ஆறின பிறகு மூடி வச்சுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். அது பார்க்கவே பாருங்கள் கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். நேச்சுரல் கலர்ஸ் எல்லாம் பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இதில் வந்து பசங்களாம் இப்போ லீவில் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் பாலில் கூட கலந்து கொடுக்கலாம். அப்புறம் மிளகா வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, அதெல்லாம் காம்பெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு நடுவில் இந்த மாதிரி கீறி பண்ணேன். சிலர் வந்து ஊசியில் கூட குத்துவாங்க. நான் எப்போவுமே இந்த மாதிரி கட் பண்ணிடுவேன். அப்போ தான் மோர் நல்லா உள்ளே போகும். 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம், அதை நல்லா 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். நான் ஏற்கனவே மோர் மிளகாய் எப்படி போடுறது அப்படிங்கிற வீடியோ கூட போட்டிருக்கேன். நல்லா அரைச்சிட்டு தயிரும் நல்லா கட்டியாக இருக்கு இல்லையா, அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து மிளகாயோடு நல்லா சேரும். அப்புறம் இந்த அடித்த மோர், அரைச்ச உளுந்து, வெந்தய பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு அப்புறம் மிளகாயும் போட்டு நல்லா ஒரு நாள் ஃபுல்லும் ஊற வச்சிடணும். அப்புறம் மறுநாள் தட்டில் எடுத்து காய வச்சு அது நல்லா அந்த மோர் வத்துற வரைக்கும் காய வைக்கணும். இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சமையலுக்கு வந்தேன். இன்றைக்கி வந்து கேரட் பொரியல் தான் துருவி பண்ணேன். ஏன்னா வெயிலாக இருக்கிறதுனால எதுவுமே சாப்பிட பிடிக்க மாட்டேங்குது. அதனால் இப்போ பாசிப்பருப்பு, தேங்காய் எல்லாம் போட்டு பக்கத்தில் வந்து கத்திரிக்காய் சாம்பார் குக்கரில் ரெடி ஆகிட்டுருக்கு. சாதம் வடிச்சாச்சு. சக்கரவள்ளி கிழங்கு பொரியல், பச்சை மிளகா போட்டு சீரகம், மஞ்சள் பொடியெலாம் போட்டு செஞ்சால் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பச்சை மிளகாயோடு சாப்பிட்றச்சு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பச்சை மிளகாயை எண்ணெயில் வறுத்துடணும். அந்த ஸ்மெல்லே ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து தண்ணியெலாம் தெளிக்கக்கூடாது. சும்மா மூடி வேக வைக்கணும். அதிலே நல்லா வெந்துடும். இதை வந்து சும்மா கூட சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதான் சமையல். கத்திரிக்காய் சாம்பார், கேரட் பொரியல், சக்கரவள்ளி கிழங்கு பொரியல், அப்புறம் நெய், பருப்பு பொடி போட்டு தயிர் ஊற்றி சாப்பிட வேண்டியதான், அவ்வளோதான். சமையலெல்லாம் செஞ்சு முடித்தேன். எனக்கு ஆர்த்தி ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க வந்து காலிங் பெல் அடித்தாங்க இந்த வீடியோலாம் எடுத்து முடித்ததுமே. அப்புறம் வந்து கிச்சனெல்லாம் மேடையெல்லாம் தொடச்சி பாத்திரம்லாம் கழுவி அப்படி நீட் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. பாருங்கள், எல்லாமே க்ளீன் ஆயிடுச்சு. சம்மர் இப்போவே மே மாதம் அளவில் வந்துருச்சு. ஏசியை போட்டால் கூலே வரல. அது ஏதோ வாட்டர் சர்வீஸ் எல்லாம் பண்ணி க்ளீன் பண்ணால் தான் கூல் வரும்னாங்க. அது வேறு பண்ணிகிட்ருந்தாங்க. இவ்வளோ சத்தத்துக்கு நடுவில் சாமி கும்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு அதை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான். சரி, அதையுமே இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த வரைகிறது, பெயிண்ட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கொஞ்ச நாளாக அதெல்லாம் செய்ய டைமே இல்லை. நிறைய இந்த மாதிரி மண் பாத்திரங்கள்லாம் பார்க்குற இடங்களில் அழகழகாக இருக்கிறதெல்லாம் வாங்கி வச்சுருந்தேன். சரி, அதுக்கு பெயிண்ட் அடிக்கணும். வெயில் காலம்னா தான் அது வந்து சீக்கிரம் காயும். அதனால் அதெல்லாம் எடுத்து பெயிண்ட் பண்ணிகிட்ருந்தேன். உங்கள் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுறது, வேறு என்ன ஹாபீஸ் எல்லாம் நீங்களும் ஃப்ரீ டைமில் செய்வீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மனையெல்லாம் வந்து எங்கள் கிச்சன் மேடை செஞ்ச போது அதில் இருந்த பிட்டில் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டேன். இதை சாமி ரூமில் வைப்பேன். அதில் என்ன மாக்கோலம் போட்டாலும் தெரியாது. அதனால் சரின்ட்டு ரெட் கலர் பெயிண்டில் கோலம் போட்டேன். அப்புறம் இந்த மாதிரி
குட்டி குட்டி பவுல்ஸில் எல்லாமும் நல்லா பெயிண்ட் அடிச்சுட்டு குட்டியாக சாமிக்கிட்ட ஒரு பூ உருளி மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெயிண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். உள்ளேயும் கோலம் போட்டேன். போட்டதெல்லாம் பாருங்கள், இது ஷட்கோண கோலம். அப்புறம் வந்து மனை எல்லாமும் ஒயிட்டில் பெயிண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் எல்லாத்துலேயுமே பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் ஈவினிங் வந்து எலுமிச்சங்காய் ஊறுகாய் கொஞ்சம் போட்டு வச்சுருந்தேன். அதெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. ஊருக்கு போன போது கிடச்சிது. இந்த மாதிரி உப்பு போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்ம வேணுங்கிறச்ச மிளகாப்பொடி போட்டு தாளிச்சிக்கலாம். இந்த மாதிரி முழுசாகவும் போட்டுக்கலாம், இல்லை கட் பண்ணியும் போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா மொத்தமாகவே நம்ம போட்டு வச்சிட்டோன்னா அது ரொம்ப நாள் இருந்ததுன்னா அந்த எண்ணெய் ஸ்மெல் அடிக்கும். அதனால் வேணுங்கிறச்ச அப்பப்போ இந்த மாதிரி இதையும் கூட நம்ம ஊறுகாயாக யூஸ் பண்ணிக்கலாம். வேணுங்கிறச்ச பொடி போட்டு கடுகு பெருங்காயம்லாம் தாளித்து கொட்டி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் அன்னம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.